Hi guys, இந்த வீடியோ எதுக்காக அப்படினா Bizgurukul leads in lead shark. இதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் பிளஸ் வந்து எனக்கு வந்த கமெண்ட்ஸ்க்காக சில பதில்கள் சொல்ல வேண்டிய அவசியத்துல இருக்கேன். சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கூட கிளிக் பண்ணிருங்க. Hi guys, Bizgurukul பத்தி இந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு Bizgurukul and leads in lead shark பத்தி இந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு சொல்றேன். ஸோ நம்மளுக்கு இது வரைக்கும் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து Bizgurukul பற்றி வீடியோ போட்டதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கமெண்ட்ஸை தாண்டிடுச்சு. 1000 கமெண்ட்ஸில் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 கமெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு ஹேட்டர்ஸ் மூலமாக வந்தது. இந்த ஹேட்டர்ஸ் யாருன்னா நார்மலான பீப்புள்ஸ் எல்லாம் இல்லை. Bizgurukul டீம், லீட்ஸ் அண்ட் லீட்ஸ் ஆர் டீம், அப்புறம் அந்த எம்எல்எம் கம்பெனி பற்றி போட்டிருந்த டீம், இவங்க ஆளுங்க மட்டும்தான் எனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நார்மல் பீப்புள்ஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு எனக்கு அஃபென்ஸான மெசேஜ் எதுவுமே வரல. ஸோ எனக்கு இவங்களுக்கு பதில் சொல்லணும். என்ன அப்படின்னா, ஏன் நான் இந்த வீடியோஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல. ஸோ ஒரு கமெண்ட் என்னன்னா, ஒருத்தர் கேட்டிருந்தார், Bizgurukul வந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் தானே ப்ரோ, அப்புறம் எப்படி இதை தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு. என்னன்னா, நம்ம Bizgurukul நம்ம நார்மலாக எந்த கம்பெனி ரன் பண்ணாலும் நம்ம நார்மலாக கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம், எம்சிஎல்ஏ ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ரெஜிஸ்டர் பண்ணுறது பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னவா அவங்க அதை கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து ஒரு கொடுக்குற கம்பெனியாக நம்மளுக்கு வெளியே தெரியுது. பட் அங்கே உள்ளே போகும்போது தான் அந்த கோட் சேல் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாயிருச்சு. ஸோ அதுக்காக தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் தான் தப்பான ஸ்கேமுங்கிறது வேற ரெண்டாவது பட்சம். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அஃபிலியேட்டர் மார்க்கெட்டர்ஸ்னால இது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா, இப்போ Bizgurukul லீட்ஸ் அண்ட் லீட்ஸ் ஆர் இவங்க ஒரு பிளாட்ஃபார்ம். அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் நான் இன்னொரு 4-5 பேர் அப்படின்னா அவங்க அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ். நீங்கள் பீப்புள்ஸ், உங்ககிட்ட நான் வந்து அந்த கம்பெனிக்கான கோர்ஸை சேல் பண்ணுறேன் அப்படின்னா கோர்ஸை நீங்கள் படித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ், இவங்க ரீல்ஸில் பண்ணுறதே அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட டெக்னிக் தான். எப்படின்னா, அந்த ரீல்ஸை பார்த்தோம் அப்படின்னா நீங்களே மோட்டிவேட் ஆகும். நம்மள மோட்டிவேட் ஆகும். உள்ளுக்குள்ள ஒரு இன்ஃப்ளாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு எதிர்பார்க்கும். அவங்ககிட்ட நல்லா செட்டில் ஆகிட்டாங்களா, அவங்க 40 லட்சம் 50 லட்சம் வாங்குகிறோம், ஒரு மாதத்துல ஒரு வாரத்தில் 60,000 70,000 வாங்குகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கும் ஆசையை தூண்டுறது தான் அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஆசையை தூண்டும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அவங்ககிட்ட போய் கமெண்ட்ஸில் போய் ஹவுன்னு கேட்போம். அவங்க வாட்ஸ்அப் பண்ண சொல்லுவாங்க. வாட்ஸ்அப்பில் போய் எப்படி டீட்டெயில்ஸ் கேட்டோம் அப்படின்னா, அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நான் நிறையா இந்த Bizgurukul பற்றி வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட பேச வேண்டியது நிலம வந்துச்சு. பேசினேன். Bizgurukul டீம்லேருந்து எல்லாருமே அந்த கோர்ஸை சேல் பண்ணுறதை மறைச்சு சொல்கிறது இல்லை. அது நல்லா தெளிவாக தெரியுது. சில பேர் வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பணம் கட்டுறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க, கோர்ஸை சேல் பண்ணால் கமிஷன் வரும் அப்படிங்கிறது. இன்னும் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, Bizgurukul இப்போ ஜாயின் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் யாரோ ஒருத்தவங்களோட ரீல்ஸ் பார்த்த உடனே எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுச்சு. உடனே இப்போ உங்களை மாதிரி நான் ஒருத்தனை சொல்கிறேன், இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், போய் கமெண்ட் செக்ஷனில் போய் ஹவுன்னு கேட்பேன். அவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படிம்பாங்க. வாட்ஸ்அப்பில் போய் மெசேஜ் பண்ண உடனே அவங்ககிட்ட டீட்டெயில் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வெபினார் அனுப்புகிறாங்க. அது யூடியூப் வீடியோ, அது Bizgurukul டீமோட ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் அந்த ஓனராக அது யாரும் தெரியல, அவர் பேசுகிற வீடியோ அனுப்பிச்சது 24 நிமிஷமாக இன்னமும் ஒரு வீடியோ. அந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், யாரு தான் போய் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிக்கிறோம், இந்த மாதிரி வெபினார் வீடியோஸை போய் பார்க்குறோம். அது வீடியோஸ்குள்ளே போனால் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்குது. இங்கிலீஷ் புரியும், எல்லாத்துக்கும் புரியும்னு சொல்ல முடியாது. அதில் தமிழ்லேயே இருந்தாலும் அதை யாருமே முழுசாக 99% பேர் அதை முழுசாக யாருமே கேட்க மாட்டோம். அதில் ஒன்று மென்ஷன் ஆகுது. என்ன மென்ஷன் ஆகுது அப்படின்னா, எத்தனையாவது ஒரு செகண்டில், ஒரே ஒரு 2 செகண்ட்ஸ், உங்களால் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக ஏர்ன் பண்ண முடியலன்னா எங்கள் கம்பெனியை ப்ரொமோட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து அந்த இடத்துல மென்ஷன் ஆகுது. இதில் வந்து இவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுனாலுமே நாங்கள் வெபினாரில் அனுப்பிடணும், ஸோ வெபினாரில் இப்படி மென்ஷன் ஆகிருக்கு, ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு தான் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு போயிடுவோம். இன்னொன்று, இப்போ வந்து நம்ம 15,000 6,000 8,000 இந்த மாதிரி கோர்ஸ் இருக்குங்கிறோம். அந்த கோர்ஸுக்குள்ளே சரி நம்ம பார்த்தா வெபினாரை பார்த்து முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அவங்ககிட்ட போய் கேட்போம், சரி நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன், பட் எனக்கு ஒர்க்கை பற்றி சொல்லுங்கள் அப்படிம்போம். அவங்க வந்து எத்தனை பேர் வந்து இதுதான் ஒர்க்கு, ஸோ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இதில் எப்படி நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க, இப்படி பண்ண முடியும்ன்றது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க காட்டுற டேஷ்போர்டு, நான் டேஷ்போர்டு காட்டுறேன், லைவாக டேஷ்போர்டு காட்டுறேன் அப்படிங்கும்போது
அந்த டேஷ்போர்டு பிஸ்குருக்களோட டேஷ்போர்டு, லீட்ஸ் ஆர் லீட்ஸ் இன்களோட டேஷ்போர்டு. அதுக்குள்ள என்ன இருக்கும்னா அவங்க கோர்ஸை சேல் பண்ணதுக்கான கமிஷனுக்கான டீட்டெயில்லாம் அந்த டேஷ்போர்டில் இருக்கும். அந்த டேஷ்போர்டுக்குள்ளே எப்படி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்ல சம்பாதிச்ச ஏர்னிங்ஸோட டேஷ்போர்டு அது அமௌண்ட் அதில் மென்ஷன் ஆகும். ஒன்லி அதில் மென்ஷன் ஆகுது அவங்களோட கோர்ஸை நம்ம ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ணால் அதோட வீடியோ அதோட இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் வரும். நீங்கள் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ட்ரெண்ட் ஆகிருக்கு. ட்ரெண்ட் ஆகியும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணம் இல்லை தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. தப்பிச்சிட்டேன்னு சொல்கிறத விட இது எப்படி சொல்கிறது, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நல்ல கோர்ஸ் தான், அது தப்பான கோர்ஸே கிடையாது. அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் தப்பாக ப்ரொமோட் பண்ணுறது தான் ப்ராப்ளம். தப்பாக ப்ரொமோட் பண்ணுறோன்னா அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் தான், நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்க. எப்படின்னா இன்ஸ்டாகிராமில் போடுற வீடியோஸ் வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்களுக்கு மெசேஜ் பண்ண தோணுது. மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் அவங்க உண்மையை சொன்னாங்க அப்படின்னா அது வந்து கரெக்டான மார்க்கெட்டிங். ஆனால் உண்மையை சொல்லாமல் அதை சேல் பண்ணி விட்டுறாங்க அந்த கோர்ஸை. இவங்களும் தெரியாமல் அதை வாங்கிடுறாங்க. நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியாமல் வாங்கியிருக்காங்க. இங்கிலீஷ்னா என்னன்னு கூட தெரியாதவங்க அதை வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அதை வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போச்சு. ஸோ இவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோஸை அகைன் அண்ட் அகைன் பண்ணிட்டு இருக்கேன். பிஸ்குருக்களை பற்றி திரும்ப வீடியோ போடணும்னு எனக்கு தோணலை. பட் இந்த கமெண்ட் செக்ஷனால இன்னும் சில பேருக்கு வந்து தெளிவான புரிதல் இல்லை. நான் பண்ணுற ஒரு சில வீடியோ சில பேரெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு சில நான் என்ன சொல்ல வரேங்கிறது முழுசாவே கேட்காம ஒரு 2 minutes அந்த வீடியோவை பார்த்த உடனே திட்டியெல்லாம் எனக்கு கமெண்ட்ஸ் வருது. நான் அந்த கெட்ட வார்த்தையில் வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஹைட் பண்ணிட்டேன். மற்றவங்க பார்த்தா அது எனக்கு பிடிக்கல. அதனால் ஜென்யூனாக அந்த கமெண்ட்ஸ் மட்டும் வச்சுருந்தேன். இது ஒன்று. செகண்டு, இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாவே எதா கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. ஏன்னா இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸு. நம்ம எகைன் அண்ட் அகைன் ஒரு இன்ஃப்ளூயன்ஸர் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நம்ம அதை பார்த்துட்டோம், ஒரு கேட்டகரி டைப் ஆஃப் வீடியோ நம்ம பார்த்துட்டோம். ஸ்போர்ட்ஸ் பார்த்தோன்னா அந்த ஸ்போர்ட்ஸோட வீடியோவே தான் ரீல்ஸாக நம்மளுக்கு வரும். இதே நம்ம பிஸ்குருக்களோ இல்லை லீட்ஸாக பற்றி லீட்ஸாக இருக்குங்கிற இப்போ நம்மளுக்கு இதே கிடையாது பிரச்சனை. இப்போ அதிக வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் ஏன் வந்து பிஸ்குருக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா பிஸ்குருக்களில் கமிஷன்ஸ் அதிகம், அதோட கோர்ஸோட ரேட் அதிகம். ஸோ அதனால தான் இப்போ இந்த பிஸ்குருக்கள் வந்து ஃபுல் லீடில் போய்கிட்டு இருக்கு. இவங்க இன்ஸ்டாக்குள்ளே நம்ம போனால் அப்படின்னா ஒரு 2-3 பிஸ்குருக்கள் வீடியோ லைனாக பார்த்துட்டோம் அப்படின்னா ரீல்ஸு அடுத்தடுத்து அதே தான் வரும். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு மோட்டிவேட் ஆகும். சரி நம்மளும் சம்பாதிக்கலாம், எப்படியே அமௌண்ட் சேர்த்து வச்சு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு ஒரு மோட்டிவேட் வரும். இதனால தான் இதுவே ஒரு அஃபிலியேட் மார்க்கெட். இப்போ நீங்கள் பாருங்கள், அஃபிலியேட் மார்க்கெட் நல்லா சம்பாதிச்சிருக்கோன்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி நல்லா ஏர்ன் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 1000-1500 ஃபாலோவர்ஸ்க்கு மேலே வச்சுருப்பாங்க. நீங்கள் புதுசாக பணம் கட்டினீங்க எல்லாருமே புதுசாக அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யூடியூப்ல, இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா அவங்களுக்கெல்லாம் ஃபாலோவர்ஸ் 30-40. ஆனால் வந்து அவங்களோட வீடியோஸ் இப்படி தான், நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டேன்னு சொல்லி 50,000-60,000 ஏர்ன் பண்ணிட்டேன்னு கணக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டாவில் அகைன் அண்ட் அகைன் ரீல் வர்றதுக்கான இதுவே ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட டெக்னிக் தான். ப்ரோ அஃபிலியேட் பற்றி கரெக்டாக சொன்னீங்க மட்டும்தான். இன்னொன்று என்னன்னா கோர்ஸ் விற்க தான் ஆள் பார்க்குறாங்க அப்படின்னு இல்லை. இப்போ கமெண்ட்ல என்ன சொன்னால் கோர்ஸ் விற்க தான் ஆள் சேர்க்குறாங்க அப்படின்னு. அது எப்படி இப்படி சொன்னால் அது வந்து எம்எல்ஏ மாதிரி தான் இருக்கும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். ஆனால் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எல்லாராலையும் பண்ண முடியாது. இவங்க வந்து அந்த கோர்ஸ் யாருக்கு யூஸ் ஆகும், இவன் பண்ணவங்க நல்லா இருக்குமா, மார்க்கெட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்சர் ஆகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா சொல்லி அவங்களுக்கு சேல் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு ஜென்யூனான ஒரு இது. இவங்க தப்பாக இதை யூஸ் பண்ணி அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இப்போ நான் கோயம்புத்தூரில் ஒரு 1,00,000 பேர் இருக்குன்னா 1,00,000 பேருமே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணால் யார் அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுற பொருளை வாங்குறது? 1,00,000 பேர் தான் இருக்கும். 1,00,000 பேருமே போய் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சேர்ந்துட்டோம். நம்மளே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணால் நம்மளை யார் ஃபாலோ பண்ணுறது, நம்ம யார்கிட்ட சேல் பண்ணுறது? ஸோ அது வந்து சில பேருக்கு தான் அது யூஸ் ஆகும், எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகாது. நம்ம ஓனாக வச்சிருக்கவங்களுக்கு 99% யூஸ் ஆகும். இது இல்லாமல் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நிறைய அது ஏர்ன் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக டீப்பாக இறங்குறவங்களுக்கு அது யூஸ் ஆகும். இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகாது. அது தெரியாமல் இவங்க கோர்ஸை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது கோர்ஸ்ன்னு சொல்லாமலே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை படித்தா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலான்னு தான் சொல்கிறாங்களே தவிர இந்த கோர்ஸை நான் வாங்குறதுனால தான் உனக்கு கமிஷன் பேஸில் தான் இந்த எனக்கு டேஷ்போர்டில் வர அமௌண்ட் வருது அப்படிங்கிறது எங்கேயுமே மென்ஷன் ஆகிறது இல்லை. இன்னொன்று இந்த ஜென்யூனாக பேசுகிறோம், நானும் பே பண்ணி ஏமாந்துட்டேன். நீங்கள் இதுக்கு மெயினாக பதில் சொல்லி ஆகணும். நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லாதீங்க. உங்களால் இப்போ நிறைய பேர் வந்து அமௌண்ட் கட்டி வாங்கியிருக்கீங்க. ஸோ நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் மேட்டெக் பிட்டு யூடியூப் இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணுங்கள், வரும். அதில் எனக்கு சேட் பண்ணுங்கள். நான் இதை வச்சு எப்படி ஏர்ன் பண்ணுதுன்னு சொல்லித்தரேன். இதை வச்சு நம்மளால் அட்லீஸ்ட் ஏர்ன் பண்ண முடியும். அது உங்களுக்கு இங்கிலீஷில் புரியல அப்படின்னாலுமே கேளுங்க, அது எப்படின்னு சொல்லிக்கிறேன்.
நம்ம வாங்கி அந்த பணத்தை எதுக்காக வேஸ்ட்டுன்னு நினச்சி அதை தூக்கி போடணும். அதில் அட்லீஸ்ட் அதில் வச்சு நம்ம போட்ட காசையாவது முடிஞ்ச அளவு எடுக்கிறதுக்கான வழியை ட்ரை பண்ணலாம். பட் அதுக்காக நம்ம இது வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு நினச்சி வெக்ஸ் ஆக வேண்டாம். அந்த அமௌண்ட் எப்படியாவது திருப்பி எடுத்துடலாம். அது கொஞ்சம் கற்றுக்கிட்டா போதும். அது எப்படி பண்ணணுங்கிறது மட்டும் பண்ணிங்கன்னா போதும். அவங்க தப்பான வழியில் கோர்ஸ் எடுத்தா நீங்களும் அந்த தப்பான வழியில் இப்படி தான் கோர்ஸை தான் சேல் பண்ணி தான் காசு வரணும்னு இல்லை. நம்ம வேறு விதமாக பிளாட்ஃபார்மில் அதில் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா பிளாட்ஃபார்ம்ஸ், அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, மற்ற வெப்சைட்ஸு, நிறையா ஃபாரின் வெப்சைட்ஸில் வந்து கோர்ஸை ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரீலான்சர்ஸ் நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் ரெடி பண்ணியிருப்பாங்க, சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருப்பாங்க, அது விற்கிறதுக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்மளால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பண்ணி கொடுத்து நம்மளால் அவங்ககிட்ட கமிஷன்ஸ் வாங்க முடியும். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. ஸோ யாருமே நீங்கள் வாங்கி இதில் ஏமாந்தவங்க எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சேட் பண்ணுங்கள். அந்த கோர்ஸை பற்றி நான் சொல்கிறேன். நான் நெக்ஸ்ட் மண்டேலேருந்து இந்த நாளைக்கு ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி ஃபஸ்ட் எபிசோட் வீடியோ போடுறேன். ஸோ மண்டேலேருந்து கண்டினியூவாக ஒரு 2 days 3 days ஒன்ஸ் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோர்ஸை வந்து ஃப்ரீயாக சொல்லித்தரேன். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. இது ஆல்ரெடி படித்தவங்களோ இல்லை வாங்கி வேஸ்ட்டாக போச்சுன்னு நினைக்கிறவங்களும் பார்க்கலாம். இதை பற்றி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் படிக்க காசு இல்லை, காசு கொடுக்க பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இது வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இவங்க தான் எனக்கு அப்படியே பெரிய பெரிய பேராகிராஃபாகவே டைப் பண்ணி ஜென்யூனாக டைப் பண்ணியிருந்தாங்க. தப்பாலாம் திட்டலை. பட் நான் என்ன அவங்ககிட்ட இந்த MLM அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இவங்க சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட்டிங் வரலைன்னா நீங்கள் தோற்று போயிட்டு நீங்கள் வந்து ட்ரோல் பண்ணிட்டு தெரியுறீங்க. நான் தான் பணமே கட்டலையே. நான் ஒன்றும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஜாயின் நான் வந்து பிஸ்குருக்குலையும் ஜாயின் பண்ணல, லீட்ஸ் ஷாட் எதுலேயுமே நான் ஜாயின் பண்ணலை. நான் ஆல்ரெடி உங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வரதுக்கு முன்னாடியே நான் ஏர்ன் பண்ணது தான், அதை பற்றி தெரிஞ்சது தான். என்ன முழுசாக தெரியல. ஸோ இப்போ நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. ஸோ தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ப்ராப்ளத்துக்கு அப்புறம். இது வந்து பெரிய இன்டர்நேஷ்னல் கோர்ஸ். நம்ம PhD எல்லாம் படிக்கிற மாதிரி இல்லை. 2 நாள் தான் யார் வேணால் கற்றுக்கலாம். இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சா போதும். தமிழில் இருந்தால் தமிழில் பார்த்தாலும் புரியும். அங்கே என்ன கிட்ட சொல்கிறாங்கன்னா 15K ஸ்பெண்ட் பண்ணால் தான் நம்ம 45,000 எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம மார்க்கெட்டிங் தெரியல, அப்படி உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு அதை வச்சு ஏர்ன் பண்ண தெரியல, ஸோ அதுக்காக அதை ட்ரோல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது வந்து ட்ரோலாக பண்ணுறதை விட எப்படி சொல்கிறது, நீங்கள் புரியாதவங்களுக்கு சேல் பண்ணுறாங்க. அது என்ன, அது அவங்களுக்கு யூஸ் ஆகுமா, அதை வச்சு அவங்க சம்பாதிச்சிருவாங்களா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இது இல்லாமையே டக்குன்னு இப்படி உள்ளே வராங்க. அப்படின்னா ஒரு செகண்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறான் அப்படின்னா அவன்கிட்ட கையில் காசு இருக்கும். என்கிட்ட இப்போ கையில் பணம் இருக்குது, இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட சரி அவங்க ஒரு வேளை இந்த கோர்ஸ் படித்தா நம்ம ஏர்ன் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஏக்கம் தான். அப்படிங்கும்போது அவன் என்ன பண்ணுவான்னா அந்த 15,000 பே பண்ணிடுவான். 15,000 பே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த காசு வந்து அவனுக்கு அதுக்கு பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு இங்கிலீஷ் தெரியுமா தமிழ் தெரியுமானே தெரியாது. அவனுக்கு ஃபோன் ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியுமா, கம்ப்யூட்டர் ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியுமா, இதை வச்சு சம்பாதிக்க முடியுமா, அவனால் இன்ஃப்ளூயன்சர். ஏன் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக வந்து எப்படி போய் கேமரா முன்னாடி வந்து பேசணும்? நானே ஒரு இன்ட்ரோவர்ட் தான். எப்படி ஒரு கேமரா முன்னாடி போய் பேச முடியும்? அந்த கேமரா முன்னாடி பேசுறதுக்கான டைம் அந்த இது கூட இருக்காது. நம்மளுக்கு ஷைனஸ் அப்படியே இருக்கும். அவனால் எப்படி சம்பாதிக்க முடியும்? இன்ஃப்ளூயன்சர் ஆனால் மட்டும்தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சம்பாதிக்க முடியும். பேஸ் காமிக்காமையே சம்பாதிக்கலாம். பட் இப்போ இருக்க அது எப்படி சொல்றது, இப்போ இருக்க போட்டிக்கு நடுவில் பக்கா இன்ஃப்ளூயன்சர் ஆனால் மட்டும்தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி இவங்க MLM கான்செப்ட் இப்படி தான். நீ மார்க்கெட்டிங் பற்றி உனக்கு தெரியல, நீ எதுக்கடா அதை பற்றி பேசுகிறேங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. MLM சரி, இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சரி. இவங்க பண்ணுற அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னா அது வந்து இன்னொருத்தருக்கு யூஸாக இருக்கணும். அதை வந்து சும்மா போட்டு திணிக்கக்கூடாது. அவன் காசு கொடுத்துட்டாங்கிற விற்று போட்டு அவங்க நிறைய பேர் இன்னொன்று கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் சேல் பண்ணிடுறாங்களாமா. சேல் பண்ணதுக்கப்புறம் இவங்க சைட்லேருந்து அவங்கள சேர்த்து விட்டவங்க யார்ட்டுமே ரெஸ்பான்ஸ் வரது இல்லையாமா. ஸோ அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வராதவங்களும் தயவு செஞ்சு எனக்கு சேட் பண்ணுங்க. அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். இன்னொரு கமெண்ட்ஸ் இதுதான் எனக்கு மெயின். நீங்கள் கூட அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. உங்கள் மோட்டிவ் சப்ஸ்கிரைபரா ப்ரோ, நீங்கள் பண்ணுறது கூட ஸ்கேம் தான் அப்படின்னு. இந்த கமெண்ட்ஸுக்கு தான் நான் மெயினாக போகணுன்ட்டு இருந்தேன். அது எப்படின்னா, நானும் சப்ஸ்கிரைபர் எதிர்பார்க்குறேன்னா ஃபஸ்ட்டு நான் உள்ளே வந்தேன். இது வந்து சேனல் ஆரம்பித்து 1 வருஷம் ஆச்சு. என்னோடய பர்சனல் வீடியோஸ் நான் பண்ண சும்மா அப்பப்போ எங்கள் ட்ரிப் போகிற வீடியோஸ் மட்டும்தான் கீழே இருந்துச்சு. அதனால் நான் வியூஸ் போகணும்லாம் எதிர்பார்க்கல. சும்மா யூடியூப்பில் போகணுங்கிறக்க போட்டு வச்சது. வெறும் 60 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்துச்சு. இன்றைக்கி 560 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 20 நாள் 500 பேர் வந்திருக்காங்க. இப்போ அந்த 500 பேரில் என்னால் ஒரு 500 பேரும் கூட சொல்ல முடியும், 200 பேராவது இப்படி இந்த கோர்ஸ் இதை பற்றி கிளியராக தெரியாமல் போய் பணம் கட்டாமல் இருந்து தப்பிச்சவங்க. பேலன்ஸ் ஒரு 200 பேர் பணம் கட்டி என்னடா பண்ணுறது, சரி நம்ம பேச முடியல, இன்னொருத்தங்க பேசுகிறாங்க இதை பற்றி, கொஞ்சம் 4 பேருக்கு இந்த விஷயம் தெரியுது அப்படிங்கிற சந்தோஷத்தில் கமெண்ட் பண்ணுறவங்க. ஸோ நான் பண்ணுற உதவி 4 பேருக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நான் சப்ஸ்கிரைபர் எதிர்பார்க்குறேன் தான். எவ்வளோ சீக்கிரம் சப்ஸ்கிரைபர் அதிகம் வரணும் வந்து தான் ஆகணும்.
வந்துச்சு அப்படின்னா தான் நான் பண்ணுற வீடியோஸ் இந்த இப்படி ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அவேர்னஸே வெளியே தெரியும். நானே 1 சப்ஸ்கிரைபர் 2 சப்ஸ்கிரைபர் வச்சு வீடியோஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த வீடியோ யாருக்கு ஸ்ப்ரெட் ஆகும், யார் பார்ப்பா, யார் பார்த்தா, நம்ம 4 பேர் தான் பார்த்தோம் அப்படின்னா 4 பேரை தவிர அந்த வீடியோ வெளியவே போகாது. வெளியே போகாதப்போ மற்றவங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரியாது. ஸோ பிஸ்குருக்குல்னா என்ன, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நான் லீட்ஸ் ஆக்குனா என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் போயிடும். சப்ஸ்கிரைபர் வந்தால் மட்டும்தான் வியூஸ் அதிகமாக போகும். வியூஸ் அதிகமாக போச்சுன்னா தான் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆனால் தான் அவேர்னஸ் வரும். இது எப்படி ஸ்கேம்னு சொல்கிறீங்க, எனக்கு புரியல. அப்புறம் இன்னொன்று என்னன்னா 15,000 கட்டி ஃபினான்ஸ் மாஸ்டரி வாங்கிட்டு ப்ரோ, நான் எப்படி என்ன பண்ணணும்னு கேட்டால் வீடியோ பாருங்கன்னு சொல்கிறாங்க. வீடியோ தான் ப்ரோ, அந்த கோர்ஸ்ன்னு சொல்கிறதே வீடியோ பண்டில் தான். வீடியோ பண்டிலுக்குள்ளே என்னென்ன பண்ணணும், எப்படி எப்படி பண்ணணுங்கிறது தான். பிஸ்குருக்குல் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் வந்து பிஸ்குருக்குல்ல பண்ணல, வேற ஒரு இதில் பிளாட்ஃபார்மில் பண்ணேன். ஸோ இதில் இந்த பண்டலில் தான் இருக்குது அப்படிங்க. இந்த பண்டலில் வீடியோ தான் இருக்கும். அந்த வீடியோ பார்த்தா தான் நம்ம கற்றுக்க முடியும். நிறைய பேருக்கு சொல்லப்போனால் படம் கட்டாமல் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது சொல்லி கொடுத்தா தான் அது புரியும். கூட அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்தால் தான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெளிவாக புரியும். வீடியோ பார்க்குறதுக்கு எனக்கே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நானே ஒரு வீடியோ அரை மணி நேரம் வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு நாள் ஆகும். சும்மா 10 நிமிஷம் இந்த 10 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே இழுத்து பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அது வீடியோவில் யாருக்குமே கிளியராக புரியாது. ஸோ நீங்களும் எனக்கு இந்த மாதிரி கமெண்ட் பண்ண இதில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட் பண்ணி அந்த கோர்ஸை சும்மா வச்சு எதுக்குமே யூஸ் இல்லை அப்படின்னா எனக்கு தயவு செஞ்சு சேட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். ஸோ நான் அதை வச்சு என்ன பண்ணணும், எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறத நான் சொல்லித்தரேன். ஸோ ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.